ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப உள்ளங்களே, தந்தையாகிய கடவுள் அன்னை மரியாவை பழைய ஏற்பாட்டிலே முன்குறித்த வசனங்களில் மிகவும் முக்கியமாக கருதப்பட்ட இறை வசனம் என்னவென்றால், எசாயா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இந்த இறை வார்த்தையானது ஆகாசுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த இறை வார்த்தையின் வழியாக அன்னை மரியாவை முன்குறித்து வைத்தார். முன்குறித்து வைத்தோரை அழைத்தார். அழைத்தோரை இறைவனுக்கு ஏற்புடையவராக மாற்றினார். ஏற்புடையவராக மாற்றியவரை தன்னுடைய மாட்சியில் பங்கு பெற வைத்தார். அன்னை மரியாளுக்கும் இதே வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே கபிரியேல் என்னும் வானதூதரை நாசரேத்தில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். எனவே அன்னை மரியாள் என்றும் கன்னி. இதை யாவே இறைவனே வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது என்று நாம் விசுவசிக்கிறோம் என்றால் அன்னை மரியாளும் கன்னியாக இருக்கின்றாள், என்றும் கன்னியாக இருக்கின்றாள். எனவேதான் திரு அவையினுடைய அன்னை மரியாளை பற்றிய 4 கோட்பாடுகளில் அன்னை மரியாள் இறைவனின் தாய், அன்னை மரியாள் என்றும் கன்னி, அன்னை மரியாள் அமல உற்பவி, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த 4 கோட்பாடுகளில் அன்னை மரியாள் என்றும் கன்னியாக இருக்கின்றார். எனவே அன்னை மரியாள் அமல உற்பவியாகவும் இருந்தால் ஆண்டவரை தன்னுடைய பிரசன்னத்திலே தன்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தியவராகவும் இருந்தார். எனவே இந்த நாளில் அன்னை மரியாளை தந்தையாகிய கடவுள் கன்னியாக முன்குறித்து வைத்தார். இன்றும் திரு அவை அன்னை மரியாளை கன்னியாக இதோ மகிழ்ந்து ஜெபித்து அன்னையின் வழியாக இறைவனிடத்தில் அனைத்து தேவைகளை ஒப்பு கொடுத்து வருகிறது. எனவே இந்த நாளில் அன்னையை போல நாமும் தூய்மையான வாழ்க்கை வாழ, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ, உயிருள்ள வாழ்க்கை வாழ நாம் ஜெபத்திலே அர்ப்பணிப்போம். இன்றைய ஜெப கருத்தாக திருமண தடைகளோடு இருக்கின்ற இளம் உள்ளங்கள், பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகள், அவர்களுடைய கனவுகள் அனைத்துமே இறை நம்பிக்கையின் அடிப்படையிலே நல்ல ஒரு துணையை, வாழ்க்கை துணை அவர்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமது ஜெபத்தை அர்ப்பணிப்போம். தந்தையே வாழ்க, அன்னையே வாழ்க, என்றும் கன்னியே வாழ்க.